வணக்கம் நண்பர்களே. லா ஹெச்என்எஸ் ஏர் டிரான்ஸ்போர்டேஷன் ஹாஸ்பிட்டலுக்காக நான் ராஜீவ், இது ராஜீவ் எஸ்டி. ஸோ லா ஹெச்என்எஸ் ஏர் டிரான்ஸ்போர்டேஷன் ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துட்டு வந்துருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ மேலும் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஏர் டிரான்ஸ்போர்டேஷன் செய்கிறவங்களுக்கும் சரி, ஸ்கின்க்கு நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கும் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா கன்சல்டேஷன் வந்து ஃப்ரீயாகவே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ நாம பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பார்க்கக்கூடிய முக்கியமான டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒன்று நம்ம ஏர் டிரான்ஸ்போர்டேஷன் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு 1 ஆர் 2 வீக்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா தலையில பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்டேஷன் செஞ்ச இடத்துல எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒயிட்டா நம்ம வந்து டேண்ட்ரப் மாதிரி வருதுங்க அப்படின்ற மாதிரி சந்தேகத்துல திரும்பவும் சில நண்பர்கள் வந்து சந்தேகத்தை கேட்டுட்டு திரும்பவும் அந்த ஒரு பயத்துக்குள்ள இருக்காங்க. ஸோ அதுக்கான பதிலை பார்க்க போறோம். மேலும் பார்த்தீங்க அப்படின்னா லா ஹெச்என்எஸ் ஏர் டிரான்ஸ்போர்டேஷன் ஹாஸ்பிட்டலில் ஏர் டிரான்ஸ்போர்டேஷன் செஞ்ச நண்பருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2500 கிராஃப்ட் வந்து ஏர் டிரான்ஸ்போர்டேஷன் செஞ்சிருக்காங்க ஹை டென்சிட்டியோட. ஸோ அது சம்பந்தமான விஷயங்களும் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா இந்த நண்பருக்கு வந்து எப்படி ஏர் டிரான்ஸ்போர்டேஷன் செஞ்சிருக்காங்க அப்படின்ற விஷயத்த நீங்க கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. ஸோ 2500 கிராஃப்ல பாத்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு டென்சிட்டி கொடுத்துருக்காங்க, அதே போல பாத்தீங்கன்னா நமக்கு இந்த டெம்போரல் ஏர்லைன் பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்கலாம். ஸோ டெம்போரல் லைன்ல பாத்தீங்கன்னா நல்லாவே டென்சிட்டியா கொடுத்துருப்பாங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலயும் இந்த டென்சிட்டி கொடுப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த இடத்துல மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா அதுக்கான சான்சஸ் கம்மி. ஏன்னா அது வந்து ரொம்பவே சென்சிட்டிவான இடம்ன்றதால ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்சிட்டியில் ஏர் டிரான்ஸ்பர் செய்வாங்க. இப்போ நீங்கள் எந்த நண்பராக கூட பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் விசாரிச்சு பார்த்துக்கலாம். இல்லை நேரில் யாராவது வந்திருக்காங்க வேற எங்கன்னா டிரான்ஸ்பரேஷன் செஞ்சவங்க அப்படின்னாலும் அவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கான பதில் உங்ககிட்டே கிடைக்கும். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லைனில் பொறுத்தவங்க ஏர் டிரான்ஸ்பர் செஞ்சுருக்காங்க. ஸோ அந்த ஒரு 2.5 விரல் 3 விரல் அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் டிரான்ஸ்பர் செஞ்சதாலும் பார்த்தீங்கன்னா ஃபுல் டென்சிட்டியில் இவருக்கு வந்து ஈஸியாக டிரான்ஸ்பரேஷன் செஞ்சுருக்காங்க. அதையும் கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்துல பார்த்துருக்கலாம். ஸோ மேலும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த டிரான்ஸ்போர்டேஷன் செஞ்ச நண்பர்கள் ஒரு 2 வாரம் 3 வாரம் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எந்தெந்த இடத்துல தான் டிரான்ஸ்போர்டேஷன் செஞ்சாலும் அந்த இடத்துலலாம் ஒயிட் ஆகுது, டேண்ட்ரப் மாதிரி வருதுங்க, நம்ம வெளியே பார்க்கும்போதே அது மட்டும் தனியாக ஒயிட் கலராக தெரியுதுங்க, பயமா இருக்குங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க. ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஏர் டிரான்ஸ்போர்ட் செய்யும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம வந்து குத்தி குத்தி தாங்க அந்த இடத்துல டிரான்ஸ்போர்ட் செய்கிறோம் இல்லையா. ஸோ நார்மலாகவே நம்ம இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பாடியில் ஒரு இடத்துல ஒரு ஊசியில் குத்துதுன்னு வைங்களேன், அந்த குத்தி எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 1 ஆர் 2 டேஸ்க்கு அப்புறமாவோ 1 வீக் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த குத்தின இடத்துல ஒரு தொக்கு மாதிரி வரும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அந்த குத்திய இடத்துக்கு அப்படியே சுற்றியும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரவுண்டாக அந்த டெத்து ஸ்கின் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒயிட்டாக பிரிஞ்சு வரும். ஸோ குத்தி எடுத்ததுக்கு அப்புறமா அது ஒரு மைல்டாக கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆயிரக்கணக்கான இடத்துல அந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக அதுக்கான டெத்து ஸ்கின் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரும். ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மினாக்சில் நான் அப்ளை பண்ணுறோம். ஸோ அப்படியே அப்ளை பண்ணும்போது மினாக்சிலோட வேலையை பார்த்தீங்கன்னா ஒரு ஹீட்டை ஜென்ரேட் பண்ணி அந்த இடத்துல ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தும். ஸோ இந்த வேரும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஊனி போகும்போது நமக்கு அந்த சுற்றி இருக்கிற டிரான்ஸ்பரன்ஸ் செஞ்ச இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டெத் ஸ்கின் அது கொஞ்சம் கொஞ்சமாக உறிஞ்சு வர ஆரம்பிக்கும். இந்த ஹீட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஸ்பீடாகவே மூவ் ஆகி வரும், அதாவது பிரிஞ்சு வரும். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நண்பர்கள் வந்து இது வந்து டேண்ட்ரஃபாக இருக்குமா இல்லை வேற ஏதாவது பிரச்சனையாக இருக்குமான்னு சொல்லி கண்டிப்பாக நிறைய நண்பர்கள் வந்து பயப்படுறாங்க. அதனால கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இதை நினச்சி நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுற அவசியமே இல்லைங்க. கண்டிப்பாக அதனால் பயப்படாமல் நீங்கள் டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய சந்தேகங்கள் உங்களுக்குள்ளே வரலாம். ஸோ அந்த சந்தேகம்லாம் வந்துச்சுன்னா கூட பார்த்தீங்கன்னா மறக்காமல் கண்டிப்பாக நீங்கள் எனக்கும் கால் பண்ணலாம். எனி டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். அதே போல் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹாஸ்பிட்டலில் டிரான்ஸ்போர்டேஷன் செஞ்ச இடத்துல பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலே இதுக்கான பதிலை கேட்கலாம். ஸோ அங்கே வந்து ஒருவேளை பிஸியாக இருக்கும்போது கண்டிப்பாக மறக்காமல் எனக்கும் கால் பண்ணுங்கள். இதுக்கான பதில் வந்து நானும் சொல்லுவேன். ஸோ கொஞ்சம் சென்சிட்டிவான விஷயம் இருக்குது, அது டாக்டர்ஸ் தான் சொல்லணுன்ற மாதிரி சுச்சுவேஷன் இருக்குன்ற மாதிரி விஷயங்களுக்கு டெஃபினட்டா அவங்க பிஸியாக இருந்தாலும் எங்கிட்ட சொல்லுங்க, நான் அவங்களை வந்து கால் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு நான் வந்து அதுக்கான பதிலை கொடுக்குறேன். வேற ஏதாவது டவுட் தான் வாட்ஸ்அப் பண்ணல, கால் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன் ஓப்பன் இருக்கு, கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கு பதிலை காத்துட்டு இருக்கேன். உண்மையாகவும் நேர்மையாகவும் கூட நான் நன்றி. மறக்காம எத்தனை கிளினிக் ஏறி இறங்கினாலும் லா ஹெச்என்எஸ் ஏர் டிரான்ஸ்போர்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு டைம் போயிட்டு வாங்க. அதுக்கப்புறமா தான் ஏர் டிரான்ஸ்போர்ட் செய்யறதுக்கான முழு புரிதலும் சரி. அதே போல பார்த்தீங்கன்னா மற்ற இடத்துல என்ன தப்பா விஷயங்கள் சொல்லியிருந்தாலும் இல்லை இங்கே என்ன சொல்கிறாங்கன்றதை வச்சு நீ ஈஸியாக கம்பேர் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல சான்சஸாக இருக்கும். இதை திரும்ப திரும்ப நம்ம சொல்கிறதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா இங்கே மேக்ஸிமம் பர்ஃபெக்டாகவே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மற்ற இடத்துல கம்பேர் பண்ணி பார்த்தால் கூட இங்கே இருக்கிற பர்ஃபெக்ஷன் பார்த்தோன்னா மற்ற இடத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஸோ அதனால தான் திரும்ப சொல்கிறேன். ஸோ
நீங்கள் முன்ன சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கூப்பிடுங்க. நன்றி. உண்மையாகவும் நேர்மையாகவும் கூட நான்